இங்க ஒரு சின்ன பையனை தான் காட்டுறாங்க. அந்த பையன் எப்ப அழுதாலும் முத்து முத்தா அழுகுறான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் இருந்துட்டு எப்பவுமே நீ இன்னொருத்தவங்க முன்னாடி அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் காட்டுறாங்க அவங்க அம்மா இவனோட இல்னஸை கியூர் பண்ணணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற எல்லா காசுமே தீந்து போயிடுது. அப்பதான் அவங்க பையனும் முத்தை கொடுத்து இதை வித்து காசு சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு அது பிடிக்கலனாலுமே ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. அவங்களும் நல்லா எக்ஸாமைன் பண்ணி பார்த்துட்டு மோந்து பார்த்து இது ஒரு மர்மைட் கண்ணில் இருந்து வந்து தண்ணி தான், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்க அவங்க அம்மாவும் பயந்துட்டு அதை பிடிக்கிட்டு போலான்னு பாக்குறாங்க. அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க அவ எனக்கே தெரியாம ஒரு மர்மைட் கிங் கூட இருந்திருப்பா. அந்த கிங்னால பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. இவனுக்குமே தெரிய வருது இவனுக்கு மனித குலத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. அதனால இந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு சரியா அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் கிட்ட எடுத்துட்டு போயிருப்பா. அந்த ஓனருமே இவனோட அடியாளா இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு 50,000 வான்ஸ் கொடுத்து அனுப்பி விட்டுறான். அந்த பொண்ணு அதை வாங்கிட்டு சந்தோஷமா கிளம்பிடுறா. உடனே இவன் மர்மைட் கிங்குக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உங்க பையன் கிடைச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. அவரும் அவசர அவசரமா பார்க்க வராரு. அப்ப கரெக்டா அந்த பொண்ணை பார்த்து மோதிக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ளயுமே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா சரி அடையாளம் தெரியாததுனால 2 பேரும் தனித்தனியா போயிடறாங்க. அப்போ அவனோட பாடி கார்டு இந்தாங்க அந்த பையனோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுக்க இமீடியட்டா போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இவனும் உத்தரவு போட்டுறான். அந்த பாடி கார்டும் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனா அங்க அவளோட கசின் தான் இருப்பா. அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு அப்படியே அவளையும் அவனோட பையனையும் ஒரு லக்ஸரியான கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த லக்ஸரி லைஃபை பார்த்தவனே இவளுக்குன்னா ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணு கழுத்துல அந்த பேர்ல் நெக்லஸ் போட்டிருக்கிறதுனால அந்த ஹீரோக்குமே அது சந்தேகமே வரல. அதனால அவங்கள தங்க சொல்லிடுறான். அப்பதான் அவங்க கசின் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணை போட்டு தள்ளிடு அப்படிங்கிற ஆர்டர் கொடுக்குற. அவங்க அப்பாவும் அந்த பொண்ணை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு திடீர்னு வலி வருது. அப்பதான் தெரிய வருது தான் பையன் டேஞ்சர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த காட் சொல்றாங்க அவங்க வீட்டுல சேஃபா தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு இவங்க மிஸ்டேக்கனா ஆளை கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இருக்கிற வண்டியில காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் கண்ணை திறந்து அவங்க பிளான் எல்லாத்தையுமே கேட்டாரா. இங்க இருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அங்க இருந்து தப்பிக்கவும் செஞ்சிடறா. எப்படியோ தப்பிச்சதை பாத்துறாங்க. 3 கார் நிக்குது. கரெக்டா நம்ம ஹீரோ அங்க என்ட்ரி கொடுக்கறான்.